நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அதான் இந்த போட்டாவில் இருக்காளே சூடாமணி ஓடுகாலி செத்து போயிட்டாளம்பல, அதுதான் அந்த ஓடுகாலி எப்படி செத்தான்னு கேட்க வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளோ தைரியம் தான் ஓடுகாலின்னு சொல்லுவேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட அப்பா அடிக்கிறதுக்காக போக பரணி வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு பாண்டியம்மா, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி இது விவரம் கேட்க வந்தா இப்படி அரைச்சி விரட்டுறீங்க, இங்கே பாரு என்னெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, என் தம்பி இருக்கிற வரைக்கும் உங்களாலெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா கலகத்தை மூட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு இப்படி விடக்கூடாது, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படிலாம் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பரணி சொல்கிறாங்க, இப்போதைக்கு சண்முகத்துக்கிட்ட இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்ல வேணாம், கோவத்தில் மறுபடியும் அறுவாடை தூக்கி அவள் வெட்டுறேன்ட்டு போயிட்டானா பிரச்சனை ஆகிடும், மாமா ப்ளீஸ் மாமா எதுவும் சொல்லாதீங்க, வந்து பேசிட்டு போனதை வந்துட்டு முழுசாக சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சண்முகம் அவங்க வர்றாங்க. வந்ததுமே அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் அம்மாயை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசுவா, அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. யாரும் உனக்கு அதுக்குள்ளேயும் சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கனி சொல்கிறாங்க. ஏன்டி சொன்னேன் அப்படின்ற மாதிரி பரணி திட்ட, அவளையே திட்டுற, வந்துட்டு உண்மை தானே சொன்னா அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல, டேய் நீ வேற ஆத்திரத்தில் எதுவும் பண்ணிடாதடா, பொறுத்து இருந்தால் எல்லாத்தையும் பார்ப்போம், வா அன்னைக்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவளை விடக்கூடாது, இன்னைக்கு வெட்டி கூறு போகிறனா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு அவங்க அம்மா சொன்னதை யோசித்து பார்க்குறாங்க. கோவத்தில் வந்துட்டு புத்தியை செயலிழந்துடக்கூடாது, பார்த்து சூதானமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களே, அதை யோசித்து பார்த்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்க. என்னடா அமைதியாக நின்றுட்டு இருக்கப்போ அம்மையை பற்றி பேசினவளை வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. சண்முகம் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. என்னடா உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா மறந்துட்டியா, அம்மா வந்துட்டு எதனாலும் பொறுமையாக தானே இது பண்ண சொல்லியிருக்கு, சத்தியம் வாங்கியிருக்கலாம் என்கிட்ட, அதனால் இதை பொறுமையாகவே டீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பரணி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி வா முதல்ல அன்னைக்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாண்டியம்மா வெள்ளவாடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு இசைக்கு அவங்க அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. பரணி என்னடி இங்கே தான் ஒரு பிரச்சனைனா நீ வேற ஏண்டி வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நாத்தனாகரி என்ன தெரியுமா செஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டது இவங்கெல்லாம் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துக்கு பாண்டியம்மா வந்துடுறாங்க. பாண்டியம்மா நாக்கு அடக்கி வச்சு பேசு, எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படிலாம் பேசியிருப்ப நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்முகமும் கோவப்படுறாங்க. என்ன இது துக்கம் கேட்க போனது ஒரு குத்தமா, என்னடி இந்த வாரத்து வர்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரணி போய் கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க. வேமா வந்துட்டு சண்முகம் பின்னாடி எடுத்து கூட்டு வந்துடுறாங்க. அதுங்களே இசைக்கு போய் கணத்திலே பலார்னு அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மா பற்றி இப்படிலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏக்கா நீ வேற ஏங்கா இந்த உறவே வேணான்னுக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு தேவலாம் போய் அவங்கள வீட்டு வாசல் வரைக்கும் வந்து கத்த வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நான் எதுவுமே சொல்லவே இல்லடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாண்டியம்மா நடிக்கிறாங்க. அடுத்து பரணியும் சண்முகமும் அங்கேருந்து பாண்டியம்மாவை திட்டிட்டு கிளம்ப இசைக்கு சொல்கிறாங்க, அண்ணே அடுத்துல நீ வர வேணாம், நானே இவ கதையை முடிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அடுத்து முத்துப்பாண்டியை பார்த்து பேசுறதுக்கு தான் போகிறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவள் அட்டகாசம் ஓவராக இருக்குது, எப்படியாவது வீட்டை விட்டு துரத்து, ஆமாம் அவள் எப்படி முதல்ல பெயில் வாங்கி வெளியில் வந்தாலும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பரணி விசாரிக்கிறாங்க. அதான் என்ன ஏதுன்னு எனக்கே இன்னும் விஷயம் தெரியல, ஆனால் அப்பா தான் இதில் பின் வேலை பார்த்துருப்பாருன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எதுவும் தெரியலாட்டி நீ என்ன பெரிய அதிகாரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்முகத்திட்ட, நான் வந்துட்டு போலீஸ் மட்டும்தான், அங்கே கோர்ட்டில் என்ன நடக்குன்னு தான் வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுற. சரி பார்த்துக்கோ, அம்மா இசைக்கும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கிளம்பிட. அடுத்து வீட்டில் தான் வந்துட்டு வட்டமேசை மாநாடு ஓடுது. இவங்க வீட்டை விட்டு போவாங்களா இல்லையா, இங்கே பாரு அத்தை நீயும் போயிடு, இல்லாட்டி உன் தம்பியும் கையோட கூட்டு போயிரு, நாங்களா நிம்மதியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்தத்துக்கு வந்துட்டு இசைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, என் அம்மா ஒன்றும் சாதாரணமாக சாகலை, ஊருக்கு முன்னாடி இவன் நெருப்பு பத்தினின்னு எல்லாரும் புகழ்ந்து தான் வந்துட்டு வழி அனுப்பி வச்சாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க உழுகோ அப்படின்ற மாதிரி சொன்னதும், அது ஒரு நாசமாக போன கதைக்கா, என் கூட சனியை ஒருத்தன் தம்ல எல்லாத்தையும் உளறிவிட்டேன் எல்லாம் முன்னாடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தானே கூனி குறுக்கி எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்று அதெல்லாம் என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம், இருந்தான்னு வச்சுக்கோ உன் கதையை நான் முடிச்சிருவேன், அவன் முடிச்சிருவேன் மாற்றி பாண்டியம்மாவை வந்துட்டு இப்படி கொள்வேன் அப்படி கொள்வேன்னு சொல்லிட்டு இருக்க. பாண்டியம்மாவே பயந்துடுறாங்க. இதுதான் சாக்கு, இதே சாக்கா வச்சுக்கிட்டு எப்படியாவது வந்துட்டு இவளை வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி, அக்கா நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத, உனக்கு கொண்டாலும் கொண்டுருவாங்க, நீ வீட்டை விட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, போக்கா அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்ல, சரி வீட்டை விட்டு போறேன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதனால நீ சபையிலே பேசு அப்படின்றாரு. இல்லை நீ தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோ என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஞாபகம் இருக்கே அப்படின்னதும், இந்த ஃபோட்டோவில் தானே என் ஜெயிலுக்கு அமுச்சு விட்டேன், கழுத்தில் போட்டிருக்கேன் காசு மாலை, இடுப்பில் போட்டிருக்கேன் ஒட்டியானோ, இதில் 4-5 நகையை கணக்கில் காணும்லே அப்படின்ற மாதிரி சொல்ல சவுந்தரபாண்டி முழிக்கிறாங்க. என்ன பார்க்குற, இதெல்லாம் நீ தான் களவாண்டு வச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கலைவாணி பையிலே கோர்ட்டுக்கு கேஸ் வரப்போகுது, அப்போ மாட்ட போகிறது நீயும் தான், ஒழுங்காக என்னை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நீ தான் வழி செய்யணும், இல்லாட்டின்னு வச்சுக்கோ உன்னையும் கூட சேர்த்து கோளார உள்ளே கூட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு எனக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தரபாண்டி சொல்ல, ஏழை முட்டா பையிலே உன்னை பற்றி நல்லாவே தெரியும், இந்த திருட்டு பையிலே இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் நல்லா தெரியும், இங்கே பாரு என் கூட சேர்ந்து உன்னை கோர்த்து விட்டுருவேன், நான் இப்போ வீட்டை விட்டு போகிற மாதிரி போய் நடிப்பேன், நீ தான் என்னை எப்படியா உள்ளே கூட்டு வரணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு பாண்டியம்மா கிளம்ப, இவக்கிட்ட இப்படி வந்து சிக்கி
மாட்டிக்கிட்டோமே, இப்படி இல்லை நம்மளை போட்டு மிரட்டுறா, என்ன செய்ய, பேசாமல் இவளை கூப்பிட வேண்டியதா, இவளை வெளியில் அனுப்பிச்சாலும் நமக்கு பிரச்சனை, வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாலும் பிரச்சனை, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வெளியில் எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெடியார அந்த திக்கோ பாண்டிமா வந்துட்டு அப்படியே கோச்சிக்கிட்டு முனைச்சிக்கிட்டு போகிறாங்களாம். அது மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு பில்டப்பை விட்டுக்கிட்டு போக இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, பாண்டிமா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.